வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், அகரம் போஸ்ட், திருச்செங்கோடு தாலுக்கா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சண்டே ஓகேங்களா, அதாவது 14/9/2024 அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதுக்குண்டான எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் நம்ம பார்ட் 1 ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு உண்டான கொஷினுக்கு உண்டான ஆன்சர் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அப்படிங்கிறது அதிகமான வேலை வாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகிறதுன்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படக்கூடிய மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதனத்தோட மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பரம்பரையாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு, அதாவது கைத்தொழிலாம் செய்யணும்னு வச்சுக்கோங்க இல்லையா, அதுக்கெல்லாம் மூலதனம் கம்மியாகவும், இப்போ செய்கிறது ஃபுல்லாக மிஷினரிஸ் வரதுனால அதுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான் சரிங்களா. கூற்று காரணம் ரெண்டுமே சரி. இதில் கூற்று என்ன பண்ணுதுன்னா காரணத்துக்கு உண்டானதாக இருக்குது ஓகேங்களா. அப்போ ஏ ஆன்சர் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்கள், நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ஃபேர் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது பிரசிடெண்ட்டாக எந்த வருஷம் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது 1961லையும், ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் 1966லையும், அடுத்து ஃபரக்தன் அல் அஹமத் அப்படிங்கிறவர் 1974லையும், சஞ்சீவ் ரெட்டி அப்படிங்கிறவர் 1977லையும் அதாவது குடியரசுத் தலைவராக பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 3, 4 மட்டும்தான் கரெக்ட். அதாவது ஃபக்ருதீன் அலி அகமத்தும் சஞ்சீவ் ரெட்டியுடைய அவங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. மீதி டாக்டர் ராதாகிருஷ்ணன், சாகிர் ஹுசேனும் நமக்கு ராங் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கரண்ட் அஃபேர்ஸ். இஸ்ரோ பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு மையம்னு சொல்லுவோம். 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணத்தில் மேற்கொள்ளக்கூடிய குழு உறுப்பினரை எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகாநாட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பிரிவு 240, இதுவும் கூற்றும் காரணம்தான். 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவரை நியமித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கான காரணம், விவாதத்தில் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகள் உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது சட்டப்பிரிவு இதுக்கு உண்டானது தப்பு, ஆனால் ரீசன் கரெக்டாக இருக்கும். அப்போ சி ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நம்ம பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிற ஒரு புத்தகம் அப்படிங்கிறத எழுதி வெளியிட்டிருப்பார். அவர் எழுதிய புத்தகத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கால வரிசையில் நாம் அதை அரேஞ்ச் அப்படிங்கிறத நாம் பண்ணணும் சரிங்களா. அப்போ அவர் பார்த்தோம் அப்படின்னா ஓர் சுயசரிதை சுதந்திரம் நோக்கி அப்படிங்கிற புத்தகத்தை 1936 வெளியிட்டார். உலக வரலாற்று ஒரு பார்வை அப்படிங்கிறது 1934லையும், அடுத்து இந்தியாவின் கண்டுபிடிப்பு 1947, பிஃபோர் ஃப்ரீடம் அப்படிங்கிறது 1947. அது மாதிரி தான் அவர் கண்டுபிடிச்சாருங்க. அதனால் நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆன்சர் தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா உலக வரலாறு ஒரு படைப்பு அப்படிங்கிற நூல், ரெண்டாவது பார்த்திங்கன்னா சுதந்திரம் நோக்கி, மூணாவது நூல் இந்தியாவினுடைய நமக்கு பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்புன்னு வரும். அடுத்தது தான் பிஃபோர் ஃப்ரீடம். அதனால் பி ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன் ஆர்டர் டு டபுள் த ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. அதாவது தமிழ்லேயே சொல்லிட பாருங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை அது எதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கை மற்றும் சீர்திருத்தங்கள், வளர்ச்சி ஊக்கிகள், அப்புறம் கொள்கைகளும் சீர்திருத்தங்கள், முன்னேற்றங்கள், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தொழில்நுட்பம் உருவாக்கணும், அதை எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குண்டான சீர்திருத்தங்கள், கொள்கைகள், வளர்ச்சி ஊக்கிகள் அது எல்லாமே நம்ம கொண்டு வரணும் சரிங்களா. அப்போ முதல் இதுலேயே நமக்கு என்ன ஆகுதுன்னா கொள்கைகளும் சீர்திருத்தங்களும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துடுது. சீர்திருத்தங்களும் அந்த வளர்ச்சி ஊக்கிகள் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை குறிக்கும். அப்போ மூணாவது ஆப்ஷனும் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்துடுது. அதனால் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 1 and 4 செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது நமக்கு தேவை. அடுத்து பரவல், கொள்கைகள், சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது தேவை சரியா. அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது பாருங்கள், நமக்கு பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்பு சரிங்களா. அரசியல் அமைப்பை
உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளை அரசியலமைப்பின் இந்த வடிவத்தில் சேர்த்தார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான உங்களுக்கு வந்து மீனிங். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிப்படை கடமைகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அடிப்படை உரிமைகள், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள், அப்புறமேட்டுக்கு குடிமக்களுக்கான உரிமைகள், அடுத்தது இது விட எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு உருவாக்கினவங்க அரசின் கடமைகளாக அரசியலமைப்பு புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், எ ட்ரைப் ஆஃப் இந்தியா இஸ். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூற்றும் காரணமும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம ட்ரைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இவங்க வந்து எந்த ஏரியாவில் இருந்தாங்க அப்படிங்கிறத நாம் வந்து கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு கூற்றுக்கான பழங்குடியினர் எந்த ஏரியாவில் வாழ்ந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாபாரத இதிகாசங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கதாபாத்திரம் வந்து ஏகவலையனுடன் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆரவல்லி, விந்தியா, சாத்பூரா மலைகள் தொடரில் வந்து வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது சிறிய குன்றுகளில் இருக்குங்க இல்லைங்களா, அங்கே வந்து குடிசை அமைச்சு வாழ்ந்தவங்கன்னு சொல்லலாம். நாலாவது மக்காசோளம் தான் அவங்களுடைய முக்கியமான உணவு பயிர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த கூற்றுக்குரிய ஒரு பழங்குடியின மக்கள் யார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதான் கோண்டுகள் அப்படிமோ அவங்களாம் பஞ்சாப் சைடு வாழ்ந்தாங்க. ஆரவல்லிங்கிறப்ப நமக்கு ராஜஸ்தான் சைடு வாழ்ந்தவங்கள தான் வரும். சாந்தலர்கள், தோடர்கள் இவங்க எல்லாமே வந்து இந்த சாத்பூரா, சோட்டா நாக்பூர் அந்த ஏரியாவில் வாழ்ந்தவங்க. இந்த பில்ஸ் மட்டும்தான் ராஜஸ்தான் பகுதியில் வாழ்ந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பில்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம்.